குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் மகர ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் அவசியம் ஒரு முறை சென்று தரிசிக்க வேண்டிய 5 மிக முக்கியமான கோவில்களைப் பற்றி பார்க்க இருக்கிறோம். மகரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள ராசி. எனவே இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை உழைப்பால் உயரும். சற்று தாமதமானாலும் அந்த கடின உழைப்பின் உயர்வு நிலையானதாக இருக்கும். சனி பகவானின் தாக்கத்தால் உடல் நலம், குடும்ப உறவுகள், தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் சில சவால்கள் வருவதுண்டு. ஆனால் பக்தியோடு செய்யும் வழிபாடுகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியுடனும் உயர்வுடனும் ஆக்கும். இதற்காக மகர ராசிக்காரர்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டிய 5 முக்கிய கோவில்கள் இதோ. 1. திருநெல்லி மகாவிஷ்ணு கோவில், கேரளா. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது கேரளாவிலுள்ள திருநெல்லி மகாவிஷ்ணு கோவில். இது தெற்கின் காசி என்று அழைக்கப்படும் பழமையான விஷ்ணு தலம். மகர ராசிக்காரர்கள் இங்கு முன்னோர் வழிபாடு செய்வது பித்ரு தோஷங்களைப் போக்கி தொழில் வளர்ச்சி, நிதிநிலை உயர்வு, குடும்ப முன்னேற்றம் ஆகியவற்றைத் தரும். 2. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்தலம். சனி பகவான் உங்களின் ராசி அதிபதி. எனவே அவரது அருளைப் பெறுவது மகர ராசிக்காரர்களுக்கு கட்டாயம். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வணங்குவதால் வாழ்க்கையில் வரும் தாமதங்கள், தடைகள், மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கி நிலையான முன்னேற்றம் ஏற்படும். 3. திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். நாகை மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் மகர ராசிக்காரர்களுக்கு புத்தி, அறிவு, மனவலிமை ஆகியவற்றை வளப்படுத்தும். இங்கு வழிபடுவதால் மனக்குழப்பம் நீங்கி மனதில் தெளிவு பிறக்கும். 4. திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில். சனி ஆதிக்கத்தில் இருப்பதால் விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும். திருப்பதி வெங்கடேஸ்வரனை வணங்கினால் தொழிலில் திடீர் முன்னேற்றம், நிதி சிக்கல்களிலிருந்து விடுதலை, மன அமைதி மற்றும் செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கும். 5. சிருங்கேரி ஸ்ரீ சாரதாம்பாள் கோவில், கர்நாடகா. மகர ராசிக்காரர்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் மிக அவசியம். சிருங்கேரி சாரதாம்பாள் கோவிலுக்குச் சென்று வந்தால் கல்வி, அறிவு, பேச்சுத்திறன் ஆகியவை மேம்படும். மேலும் புத்திர பாக்யத் தடைகள் நீங்கி குடும்ப நலன் உயரும். மகர ராசிக்காரர்களே, உங்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்க திருநள்ளாறு சனி பகவான் மற்றும் திருப்பதி வெங்கடேஸ்வரர் தரிசனம் மிக முக்கியம். சனிக்கிழமை தவறாமல் விரதமிருந்து உங்கள் அருகில் இருக்கும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அனுஷ்டானமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சனி பீடைகளைக் குறைத்து மன நிம்மதி பெற உதவும். எனவே வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த 5 கோவில்களுக்கும் சென்று வழிபடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.